ஹாய், வெல்கம் டு பத்து விலாக்ஸ். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம். ஸோ வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒன்றா வதக்க போகிறோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டுன்ட்டேன். இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைன்னா குழம்பு ஒரு மாதிரி ராவாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஆக்சுவலி இப்போவும் வதங்கும், அந்த அரைச்சதுக்கப்புறமும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா ரா ஸ்மெல் சுத்தமாக இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம், இஞ்சி, பூண்டு நம்ம நல்லா வதக்கின்னு இருக்கோம். இது நல்லா வதங்குற ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ ஓரளவு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வந்து குழையிற அளவுக்கு இந்த தக்காளி வேக டைம் கொடுக்கணும் நம்ம, அவ்வளோதான். ஸோ இப்போது வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி நல்லா வந்து வாணலியில் வதக்கின்னு இருக்கோம். இது வதங்குற டைமில் பாருங்கள், அந்த தக்காளிலாம் வேணும்னா நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பட் இப்போ நம்ம உப்பு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் குழம்புல உப்பு போடும்போது ஜாஸ்தி ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லலாம் உப்பு போட வேண்டாம். அது வதங்குற அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு வதங்கிகிட்டே இருக்கும். அதனால் விட்டுடலாம் பொறுமையாக. நான் உப்பு எதுவும் போடல இந்த ஸ்டேஜில். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கின்னு இருக்குது. ஸோ இது வதங்குற ஸ்டேஜ்லேயே வந்து இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான காரம் எல்லாமே வந்து இப்போவே போட்டு மொத்தமாக அரைச்சிட போகிறோம், அவ்வளோதான். சரியா? ஸோ இது வந்து இப்போ என்னென்னா இது வதங்கின்னு இருக்குது. இப்போவே நான் வந்து இது கூடவே வந்து மஞ்சப்பொடி அண்ட் மிளகா பொடி, வெறும் மிளகா பொடியும் போடலாம் நீங்கள், இல்லைனா நீங்கள் சாம்பார் பொடி அரைச்சி வச்சுட்டுருப்பீங்கள்ல வீட்டில், அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த குழம்புக்கு சாம்பார் பொடி தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மஞ்சப்பொடி ஆட் பண்ணிட்டேன். ஓரளவு தக்காளி வெந்துடுத்து. ஸோ மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன். மஞ்சப்பொடியெல்லாம் நான் வீட்டில் தான் அரைச்சி வைப்பேன், நான் கடையில் வாங்க மாட்டேன். ஆர்டிஃபிஷியல் இந்த மஞ்சப்பொடி, இந்த சக்தி இதெல்லாம் வருதில்ல, அதெல்லாம் நான் எதுவுமே வாங்க மாட்டேன். நான் வீட்டில் தான் அரைச்சிப்பேன். மஞ்சள் வாங்கி வெயிலில் காய வச்சு. இப்போ தான் வெயில் சென்னையில் அநியாயத்துக்கு அடிக்குது, எல்லாமே பண்ணிக்கலாம் நம்மளே. ஸோ அது மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா அந்த தக்காளியெல்லாம் குத்தி நல்லா வேக விடுறேன். ஸோ இது கொஞ்சமாக நல்லா வந்து மசிஞ்சு வர டைமில் வந்து நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் மிளகா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகா அப்படி ஆட் பண்ணால் கொஞ்சம் காரமாக இருக்குமா, அதனால நான் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணால் குழம்பும் கொஞ்சம் திக்காக வருமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், சாம்பார் பொடி. ஏன்னா சாம்பார் பொடியில் எல்லா சாமானும் நம்ம போட்டு அரைக்க போகிறோம் இல்லை, அதனால் நான் சாம்பார் பொடியே போட்டுருவேன். சாம்பார் பொடியில் எல்லாமே போடுவோம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாமே போடுறோம், தனியா. அதனால் வந்து அதுவே நல்லா திக்காக கொடுத்துரும் கன்சிஸ்டன்சி. அதனால் சாம்பார் பொடி போட்டுடுறேன். சாம்பார் பொடி போட்டு நல்லா இந்த வெங்காயம், தக்காளியை நல்லா நம்ம பேஸ்ட்டாக நம்ம வந்து இப்போ நல்லா வதக்கிண்டுறோம். ஸோ இது வதக்கிட்டோன்னா மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஸோ மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சாமான் சேர்த்து அரைக்கணும். இது மட்டும் அரைக்கக்கூடாது, இதோடு சேர்த்து ஒரு 2-3 சாமான் இருக்குது. நான் அரைக்கும் போது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது நல்லா வந்து வதக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். வதக்கி முடிச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நம்ம ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு மிளகா அப்படி போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கின்னு இருக்க வேண்டாம், ஏன்னா கலர் மாறிடும். ஓரளவு கொஞ்சம் அந்த எண்ணெயில் அந்த மிளகா அப்படி பெரட்டுற அளவு வச்சுட்டா நிறுத்திண்டா போகிறோம், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். அதனால் கலர் மாறாமல் இருக்கும். ஸோ இது அரைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் மிக்ஸி ஜாரில் என்னென்ன ஆட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிட்டுருக்கேன். அது கூட வந்து சீரகம், சோம்பு, இது ரெண்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். இதை மட்டும் நான் இப்போது தேங்காய் அரைச்சிக்க போகிறேன். இதை அரைச்சின்னு வந்தாச்சு. ஸோ இப்போ இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இதை வந்து இதோடு சேர்த்து மொத்தமாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஏன்னா இதுக்கு எவ்வளோ எஃபர்ட் பாருங்களேன். ஈஸியாக பண்ண முடியாது, பட் எவ்வளோ எஃபர்ட் பாருங்கள். இப்போ நம்ம இது பண்ணி வச்சுட்டுருக்கோம்ல, இதையும் போட்டு இதை நம்ம வந்து நல்ல பேஸ்ட்டாக மையாக அரைச்சின்னு வந்துட போகிறோம். நான் தேங்காயும் போட்டிருக்கோமா, அதனால் மையாக அரைச்சின்னு வந்துட போகிறோம். அவ்வளோதான், அதை அரைச்சாச்சு. ஸோ நான் வந்து என்கிட்ட பெரிய கத்திரிக்காய் தான் இருந்தது, நான் இதுக்குன்னு போய் சின்ன கத்திரிக்காய் வாங்கலை. சின்ன கத்திரிக்காய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குட்டி குட்டியாக நாளாக கட் பண்ணி. ஆனால் எனக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணாலும் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி பண்ணால் தான் அது எண்ணெய் கத்திரிக்காய்ன்ற ஒரு இதுவாகவே வரும். அதனால் நான் பெரிய கத்திரிக்காவாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாளாக கட் பண்ணி அப்படியே எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிட்டேன். கொஞ்சமாக அதே வாணலியில் எண்ணெயை விட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா வேக வைக்கணும். இது வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும்.
ரொம்ப கம்ப்ளீட்டாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 40-50% வெந்தால் போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம குழம்புல போட்டோன்னா அந்த குழம்புல கொஞ்சம் நேரம் கொதிக்குமா, அதனால் அதுலேயும் வெந்துடும். அதனால் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. 40-50% இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துட்டா போதும். இது நான் வானிலையில் எண்ணெய் விட்டு இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கின்னு இருக்கேன். ஓரளவு கலர் மாறி எடுத்து பாருங்கள். கத்திரிக்காய் போதும். இதுக்கு ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் குழம்புல நல்லா வெந்துடும் போட்டோன்னா. ஸோ ஓரளவு நல்லா வெந்துடுத்து தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடுதுல, அவ்வளோதான். இப்போது எடுத்துட்டேன், கத்திரிக்காவை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ திருப்பி அதே வாண்டியில் எண்ணெயை விட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இதை திருமாறி இருக்கேன். இதை தான் தாளிப்புக்கு போட்டிருக்கேன். கடுகு, ஜீரகம், அப்புறம் காஞ்ச மிளகா ஒன்று கிள்ளி போட்டுருக்கேன். ஏன்னா காரத்துக்கு நிறைய போட்டுட்டோம் ஆல்ரெடி, நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிட்டோம். அதனால் சும்மா வாசனைக்காக நான் இந்த காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அரைச்ச பேஸ்ட் இங்கே இருக்குது. அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த கடுகு ஜீரகம் வெடிஞ்ச உடனே இப்போ என்ன பண்ண போகிறோம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறோம் இந்த வாண்டியில். அவ்வளோதான். இது வெங்காயம் போட்டு வதக்கினா இப்போ மோஸ்ட்லி இதை அரைச்சி வச்சுட்டோன்னா மோஸ்ட்லி குழம்பு பாதி முடிஞ்சிடுது வேலைன்னு அர்த்தம். கொட்டி கொதிக்க வச்சா முடிஞ்சுது வேலை, அவ்வளோதான். ஸோ இப்போ கடுகு ஜீரகம் வெடிக்க ஆரம்பிச்சிடுது. இது வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வெங்காயத்தை போட்டு இதோட வதக்கிண்டலாம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை போட்டு இதோட வதக்கிட்டு அரைச்சதையும் கொட்டி புளி வேற ஊற்றுவோமா, அதனால் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், வெங்காயம் கருவேப்பிலை, இப்போ கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா பொரிஞ்ச உடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு இப்போ எண்ணெயில் நல்லா நான் வதக்க போகிறேன். ஸோ இது எண்ணெயில் நல்லா வதங்கிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் அரைச்சதையும், இது ரொம்பலாம் ஒன்றும் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குழம்போடு சேர்ந்து கொதிக்க போகிறது. சும்மா அப்படியே இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த வெங்காயம் கலர் வரும்ல, அந்தளவுக்கு விட்டால் போதும். ஓரளவு வதங்கினா போதும். ஓரளவு இது வதங்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னா நம்ம அரைச்சதை எடுத்து கொட்டி கொதிக்க வைக்க போகிறோம் இதோடு சேர்த்து. ஆக்சுவலி எண்ணெய் பெரியிற அளவுக்கு இந்த குழம்பு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தேங்காய் போடுறதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் அடுத்த நாள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சா கெட்டு போயிடும், இந்த அடிக்கிற வெயிலுக்கு தாங்காது, நிற்காது. ஸோ இப்போ நான் அரைச்சி வச்சுட்டு இருக்கேன்ல, இந்த பேஸ்ட்டை நான் இதில் சேர்க்க போகிறேன். ஸோ சப்போஸ் நீங்கள் தேங்காய் போடாமல் இதே மெனுவை தேங்காய் போடாமல் இந்த ரெசிபியை பண்ணுறீங்க அப்படின்னா வெளியில் வச்சா கூட நல்லாயிருக்கும். குழம்பு கெட்டு போகாது, வெத்த குழம்பு மாதிரி இருக்கும், கெட்டு போகாது. நான் தேங்காய் போட்டிருக்கிறதுனால இது நான் 1 டே யூஸ் தான், ஒரே நாள் சாப்பிட்ணும், அவ்வளோதான். இப்போ அரைச்ச பேஸ்ட்டு இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிட்டேன். தாளித்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரோட கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் அரைச்சி கொஞ்சம் குத்தின்ட்டுருக்கேன் கலந்து. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அந்த புளியையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோம். மொத்தமாக அரைச்ச பேஸ்ட் போட்டாச்சு, புளியையும் கரைச்சி விட்டாச்சு, அவ்வளோதான். குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நல்லா இது கொதிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஏன்னா புளியோட பச்சை வாசனை போகணும்ல, இது கொதிக்கிறதுக்கு டைம் கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுறதோ அந்தளவு நம்ம உப்பையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கணும். ஓரளவு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வச்சுருக்க கத்திரிக்காய் வதக்கி வச்சுட்டுருக்கோம்ல அதை போடணும். இப்போவே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மசிஞ்சு போயிடும், குழகுழன்னு ஆகிடும், அப்புறம் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் இறக்க போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி அந்த கத்திரிக்காய் போட்டு கொதிச்சா போதும். அந்த டேஸ்ட் அதுக்குள்ளேயே அந்த குழம்போட டேஸ்ட் கத்திரிக்காயில் இறங்கிடும். ஸோ நான் மூடி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ மூடி இதை கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் கொதிச்சிடுது. இப்போ எடுத்துருக்கேன் பாருங்களேன், நம்ம போட்ட எண்ணெய்லாம் லேசாக சைடில் வர ஆரம்பிச்சிருக்கு. குழம்பு நல்லா திக்காக எடுத்து பாருங்கள். நம்ம க்ளோஸ் பண்ணும்போது மஞ்சளாக இருந்தது குழம்பு, இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் கலரில் வந்துடுது. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுது. ஸோ இப்போ நான் வச்சுட்டுருக்கேன்ல கத்திரிக்காய் ஆல்ரெடி வதக்கி வச்சுட்டுருக்கேன். அந்த வதக்கி வச்சுட்டுருக்கிற கத்திரிக்காயை தூக்கி அந்த குழம்புல சேர்த்துற வேண்டியதுதான், முடிஞ்சுது. இந்த குழம்போடு சேர்த்து இது நல்லா கொதிச்சிடுது அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட் குழம்பு இது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு கலந்து சாப்பிட்டா அப்பா அப்படி இருக்கும். இதுக்கு வெறும் சுட்டப்பளம் தொட்டுன்னு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, இது வத்தக்குழம்பு மாதிரி தானே கிட்டத்தட்ட, இல்லை அதே கிட்டத்தட்ட அந்த வத்தக்குழம்பு டேஸ்ட் வரும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ கத்திரிக்காவோடு சேர்ந்து இந்த குழம்பு கொஞ்சம் நேரம் நான் கொதிக்க விட்டுருக்கேன். ஏன்னா அந்த மசாலாவோட பேஸ்ட் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கணும்ல, அவ்வளோதான். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.